ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் ஒரு ஃபால்ட்டுக்காக போயிருந்தேன். என்ன ஃபால்ட்டுன்னு இப்போ சொல்கிறேன். இது வந்து ஃபால்ட்டு பார்க்க போன இடத்துல இந்த போர்டை தூக்கினப்போ வெறும் பாம்பு தோலாக தொங்குச்சு. சரி, எதுக்கும் எட்டி பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு போர்டை லைட்டாக தூக்கிட்டு உள்ளுக்கு பார்த்தேன், பாம்பு அப்படியே ஓடிச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, காட்டுக்காரங்க வேறு ரொம்ப பயந்தாங்க, வயசானவங்களாக இருந்தாங்க. அதனால் போர்டு ஒரு குச்சி எடுத்து போர்டை தூக்கி விட்டு பாம்பை தள்ளி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக வெளியில் எடுத்து அந்தாண்ட தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது இந்த மூலையில் போய் மாட்டிக்கிச்சு. நானும் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தேன், உள்ளே போகல. அப்புறம் வெளியில் இழுத்து கஷ்டப்பட்டு கடைசியாக கொண்டு வந்துட்டேன். இப்படியே வெளியில் கொண்டு வந்து குட்டி பாம்பு தான் இருந்தாலும், பெரிய பாம்போட குட்டி பாம்புக்கு தான் விஷம்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா பாம்பு வந்து பெரிய பாம்பு வந்து ஒரு உயிரை கொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி விஷம் கொடுக்கும். இந்த சின்ன பாம்புக்கு வந்து அந்த அளவுலாம் தெரியாது, அது பாட்டுக்கு நிறைய கக்கிடும்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பிடிச்சி உள்ளுக்கு போகல நான். அது பாருங்கள் எப்படி தாவுது கடிக்கிறதுக்கு. திரும்ப தூக்கி போட்டலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி கடைசியில் அப்புறம் தூக்கி போட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாம்பு தோல் தான். இது என்ன ஃபால்ட்டு பார்க்க வந்தேன்னா, ஆக்சுவலாக இது வந்து உள்ளுக்கு லைட்டு போட்டாலும் சரி, டாப் லைட்டு போட்டாலும் சரி, இவங்க வந்து இந்த கொட்டாயை ஒட்டியே தண்ணி தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் வந்து குளிக்கிறதுக்கு கூட தண்ணி போட முடியலன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து ஃபால்ட்டு. அங்கே வந்து தண்ணி போட்டாலே உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி மொண்டாலே லைட்டை போட்டால் சப்ளை வருது, செவுரு ஃபுல்லாக அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபால்ட்டுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணேன். அந்த ஃபால்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எதனால் அந்த மாதிரி ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னா, நியூட்ரல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எர்த்து கம்பியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எர்த்து கம்பியில் வந்து நியூட்ரல் கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டாப் லைட்டோட நியூட்ரலு, அப்புறம் உள்ளே இருக்கிற குண்டு பல்போட நியூட்ரல், அது ரெண்டும் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நியூட்ரலையும் சேர்த்து அதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஈரம் படும்போது நியூட்ரல் வந்து நல்லா கிடைக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த லேம்பில் இருந்து இந்த சப்ளை ஒயர் வேறு அந்த இடத்துல லைட்டாக டேமேஜ் ஆகிருந்தது. நம்ம என்ன தான் எர்த்தை கொடுத்துருந்தாலும் நியூட்ரல் வந்து நல்லா இருந்தாலுமே சப்ளை வந்து படும்போது என்ன பண்ணணும்னா, அது வழியாக சப்ளை பாஸ் ஆக ஆரம்பித்து வந்து அவங்களுக்கு வந்து சப்ளை வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, அந்த இரும்பில் இருக்கிறத எர்த்தை வந்து கழட்டி விட்டுட்டு நியூட்ரலில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு, இந்த மெயின் ஒயர் வந்து டாப் லைட்டுக்கு போகிற மெயின் ஒயரு, அந்த ஒயர்லாம் வந்து எலி கடிச்சிருந்தது. அதை ஃபுல்லாக நல்லா டேப் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணினா வந்து அந்த மாதிரி சப்ளை வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.